ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Taxpuram. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா 2 அப்டேட்டுங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம ஆல்ரெடி ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக் வச்சாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யார் பார்க்கலையோ போய் செக் அவுட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. ஸோ ரெண்டாவது வந்து ஏன் வந்து கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது, ரிகவர் ஆகுமா, வாட் இஸ் தி ஃபியூச்சர் அப்படின்றது நம்ம ஒரு குட்டியாக மெசேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், வை வந்து இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் செக் பண்ணும்போது லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 26 ஏஎஸும் பார்க்கணும், ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கணும், உங்களோட ஃபார்ம் செக்ஷனும் பார்ப்பீங்க சேலரி இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் டீல் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கும். சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா வந்து பை மிஸ்டேக் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை அன்னெசரி டிரான்சாக்ஷன்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்து நம்ம பேனிக் ஆக தேவையில்லை. அந்த டிரான்சாக்ஷன் பார்த்துட்டு அது ஆக்சுவலாக இல்லையா அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஆமாம், நான் தான் பண்ணியிருக்கேன், நான் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த டயத்தில், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 26 ஏஎஸ்க்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களோட ப்ரொஃபஷனலோ உங்களோட சிஏஓ அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கேளுங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக அவங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி நோட்டீஸ் வந்துடும். ஸோ மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம பண்ணால் ப்ராப்பராக இருக்குன்றது வந்து அந்த ப்ரொஃபஷனல் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட சார்ட் அக்கௌண்ட்டோ இல்லை நீங்கள் யார்கிட்ட ஆடிட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை நிஜமாகவே நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ராஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்கம்மை வந்து ஆட் பண்ணி நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் தான் உண்டு, இல்லைன்னா நோட்டீஸ் வரும். அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஓகே, இது பார்த்துக்கலாம், நோட்டீஸ் வந்தாலும் நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுறதுக்கே தவிர வந்து அது வந்து ஒரு நம்ம இடைஞ்சலாக வந்து ட்ரீட் பண்ண தேவையில்லை. ஸோ ரெண்டாவது விஷயத்துக்கு வரலாம். ஏன் கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிப்டோவில் டீல் பண்ணுறவங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இதுக்கு டாக்ஸேஷன் கீழே கொண்டு வராங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில் அப்படின்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஆக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா $10,000 மேலே நம்ம வந்து டீல் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அப்போஸ் பண்ணி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்தியாவிலையும் நம்ம பிஎம் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காரு, இதை வந்து ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணணும், டாக்ஸேஷன் கீழே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் வேர்ல்டு வைடு வந்து இது ஒரு புது விதமான ஒரு நெட்வொர்க் அண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து தான் ஆகணும் இல்லைங்களா, ஒரு ஆப்ஷன் ஏதாவது இருக்குங்களா, இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும். பட் ஆக்சுவலி பார்த்தோன்னா இப்போ பிட்காயின் எல்லாமே எல்லா கரன்சிஸுமே வந்து 10 to 15% வந்து குறைஞ்சிருக்கு. இட் இஸ் ரைட் டு டு என்டர் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பேனிக் ஆகும்போது இல்லை மார்க்கெட் சென்டிமெண்ட் அடிபடும் போது ஆப்வியஸ்லி இந்த மாதிரி டவுன் வர வாய்ப்பு தான் இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே வருமா வராதா அப்படின்றது மேட்டர் கிடையாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து 2 அப்டேட். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் Taxpuram. தேங்க்யூ.